முளைக்கட்டிய பயிறு எப்படி முளை கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாசிப்பயிறு எப்படி முளை கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு மட்டும் இல்லை, எல்லா பயிருமே இதே மாதிரி தான் முளை கட்டணும். இந்த மாதிரி பயிர் முளைக்கட்டி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முளைக்கட்டிய பயிர் சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி பயிரை முளைக்கட்டி சாப்பிடுங்க. கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. தைராய்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிடலாம். ரத்த சோகை, அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ எப்படி பாசிப்பயிறு முளை கட்டுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாசிப்பயிறு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அளவு எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி, ஒரு காட்டன் துணி. இப்போ எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் பாசிப்பயிரை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. பாசிப்பயிறு அளவோட 2 மடங்கு இல்லை 3 மடங்கு அளவு அதிகமாக தான் தண்ணி ஊற்றணும். நான் 2 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஏன் அதிகமாக சேர்க்குறோன்னா, பயிறு ஊற வைக்க தான் போகிறோம். நம்ம இப்போ பயிறு நல்லா ஊற ஊற உப்ப ஆரம்பிக்கும். நம்ம இப்போ தண்ணி கம்மியாக ஊற்றினோன்னா பயிறு மட்டும் உப்பி தண்ணி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம பயிர் அளவோட தண்ணி அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி ஊற்றுறோம். பயிறு நல்லா முளை விடுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறோம். நல்லா ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். மார்னிங் ஒரு 7 இல்லை 8 மணி போல் நீங்கள் இது மாதிரி தண்ணியில் ஊற போட்டு தனியாக மூடி வச்சுருங்க. நைட்டு அதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி 9 மணியோ இல்லை 10 மணியோ நீங்கள் அந்த டைம்லேயே கட்டினாலே போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை நம்ம நைட்டு தான் எடுக்க போகிறோம். திரும்ப நான் இப்போ ஒரு 12 மணி நேரம் பயிரை நல்லா ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம ஊற வச்ச பயிர் எப்படி நல்லா உப்பி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ஊறணும். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி காட்டன் துணியை போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க பயிரில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி கட்டிக்கோங்க. வீட்டில் இருக்க ஜன்னல் கம்பியில் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. நல்லா காத்தோட்டமாக இருக்கணும். நைட் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்தாலே முளை நல்லா விட்டுருக்கோம். உங்களுக்கு இன்னும் முளை அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு நாள் கூட நீங்கள் வைக்கலாம். இன்னொரு நாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறீங்கன்னா அதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும், முளையும் நல்லா வரும். அடுத்த நாள் காலையில் இதை பிரித்து பார்க்கலாம். இப்போ காலையில் ஆயிடுச்சு, நல்லா முளை விட்டுருக்கோம். நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி முளை கட்டும் போது துணியோட கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி. ஆனால் அது பிரச்சனை இல்லை, அப்படி தான் ஆகும். பாருங்கள், நல்லா முளைச்சிருக்கு. இப்போ பிரிச்சிடலாம். பாசிப்பயிரெலாம் நல்லா முளை விட்டுருச்சு. உங்களுக்கு முளை இன்னும் நல்லா வளரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அவுக்காமல் இன்னொரு நாள் அப்படியே வச்சுருங்க. அதில் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா முளை வளரும். இந்த மாதிரி பயிர் வகைகளை முளைக்கட்டி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாசிப்பயிறு மட்டும் இல்லை, எந்த பயிராக இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் முளை கட்டணும். ஒரு நாள் இந்த மாதிரி முளை கட்டி வச்சுருந்தாலே போதும். இதை வேக வைக்காமல் அப்படியே சாப்பிட்லாம். பாசிப்பயிறு மட்டும் இல்லைங்க, தட்டைப்பயிறு, காராமணி, பட்டாணி, கொண்டக்கடலை, வேர்க்கடலை, மூக்கடலை, கொள்ளு இந்த மாதிரி எல்லா பயிரையுமே நீங்கள் முளை கட்டி சாப்பிட்லாம். பசங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கொடுத்து விடலாம். முடிஞ்ச அளவுக்கு வேக வைக்காமையும் எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமையும் அப்படியே சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயசானவங்களுக்கு இந்த மாதிரி முளை கட்டின பயிரை அதிகமாக கொடுக்காதீங்க. ஏன்னா செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பயிரை முளை கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.